ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேசரி பண்ணுறோம். ரவா கேசரி. ஃபஸ்ட்டு கீ கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சைலாம் அதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது எடுத்ததுக்கப்புறமா ரவை எடுக்கணும். ரவை எடுத்து அதை திரும்பி அதே கீயில் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். நல்லா கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே அதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ ஒரு 2 கப் தண்ணி, ஏன்னா கொஞ்சமாக தான் பண்ணுறது. ஸோ 2 கப் தண்ணி, அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போடணும். சால்ட் போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணி ஊற்றுனீங்களோ அந்த கப்லேயே சுகர் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சுகரோ அவ்வளோ சுகர். நான் 1/2 கப் போட்டிருக்கேன். அண்ட் சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவையை திரும்பியும் அந்த தண்ணியிலையே ஊற்றிடணும். நல்லா பாயிலான வாட்டர்லேயே ரவையை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது லம்ஸாக க்ரியேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கேசரி பவுடர் இருக்குது, அந்த பவுடர் லைட்டாக தண்ணியோட லைட்டாக டைல்யூட் பண்ணி அந்த தண்ணியை லைட்டாக ஊற்றிட்டு சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். திரும்பியும் கலர் பத்தலைன்னா லைட்டாக இன்னும் திரும்பியும் கொஞ்சம் இந்த பவுட்ரு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டு கேசரி வாட்டர் ஊற்றிட்டு திரும்பியும் அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது அந்த லம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே இது பண்ணுங்க. கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணால் அந்த நட்ஸு நம்ம ரோஸ்ட் பண்ணோம்ல, அந்த நட்ஸு அது எல்லாத்தையும் இது மேலே போட்டுடணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஏலக்காய் லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காவை லைட்டாக தட்டி போட்டுக்கணும்.